என்ன நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டாங்க. டேய் அப்ரோச் வாடாங்க. ஐயோ பாத்துட்டாங்களா? நான் வரேனே. ஏண்டா ஆவின் பால் எங்க கடையில எல்லாம் இல்லையா? எங்கள்ட்ட வந்து வாங்க மாட்டியா? அண்ணே எங்க அம்மா பச்சை கலர் தானே கேட்டாங்க, நீங்க ஆரஞ்சு கலர் குடிக்கிறீங்க. ஏய் ஒரு நாளைக்கு ஒன்றும் கலரை மாற்றி குடிச்சா குழஞ்சி போயிட மாட்டீங்க. என்ன போ குடிங்க போ. ஹலோ சொல்லுமா, முட்டை தானே வாங்கிட்டு வரேன். ஐயோ இந்த தடவை பார்க்குறாரு, முட்டை 7 ரூபான்னு வரு, அங்கே போனால் 6 ரூபாய்க்கு வாங்கிடலாம். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், 1 ரூபா கம்மின்னு அந்த கடைக்கு போகிறானே. டேய் பள்ளிவாசல்ல எஸ்ஐஆருக்கு பதிவு பண்ணுறாங்களா, வாங்க போ. ஏய் இந்த சைடு வேணாம், இங்கே சையது பாய் கடை இருக்குமா, இப்படி போயிடுவோம். ஏன் மச்சான், அவர் கடையில் எதுவும் கடன் கொடுக்கணுமா? நான் வேணா தரையா? அட அவரு எல்லா ஜாமாவும் அவர் கடையில் தான் வாங்கணும்னு நினைப்பாரு. அந்த ஜாமான் அவர் கடையில் இல்லைனா கூட வேற கடையில் பொருள் மட்டும் வாங்கிட்டோம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன், சாப விட்டே சாவடிச்சிருவார் அந்த ஆளு. சரி வா, நான் போய் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சையத் பாய். வாழைக்கும் சலாம். என்ன பாய் கையில் ஜெராக்ஸ்? நம்மள தான் மிஷின் இருக்கே பாய், நம்மள்ட்டே எடுத்துக்கலாமே பாய். பாய் இதான் உங்கள்கிட்ட பிரச்சனையே, எல்லாருமே எல்லா பொருளும் உங்ககிட்டே வாங்கணும்னு நினைக்கிறது. மக்களுக்கு எந்த பொருள் எங்கே வேணுமோ